பெரியார் என்கிற இந்த பேருரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது, இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டிருக்க கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார்கள். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நிறுத்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மைய புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். பெரியாரை வீழ்த்த வேண்டுமானால் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் கலைஞர் என்கிற அடையாளத்தை அந்த ஐக்கன் தகர்க்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். அவர்தான் பெரியார் அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார், அவர்தான் சமூக நீதி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார். தோழர்களே, சற்று எண்ணி பாருங்கள். சர்க்காரியா ஊழல் என்று கலைஞருக்கு எதிரான வெறுப்பு பேசப்பட்டது, இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த கமிஷனில் விசாரணையில் என்ன இறுதி அறிக்கை? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதாக. எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேரே கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. பேச மாட்டார்கள். அவருக்கு எதிரான எந்த விமர்சனமும் இங்கே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கூட ஜெயலலிதா அம்மையாரை அவர் ஊழல் குற்றவாளி என்று பேச ஆள் இல்லை, விமர்சிக்க ஆள் இல்லை, அந்த இயக்கத்தை விமர்சிக்க ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். கருணாநிதி எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது. கலைஞர் என்று சொல்ல அவர்களுக்கு நா கூசும். மேடைக்கு மேடை, பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள், வெறுப்பை கக்கினார்கள். திருட்டு ரயில் ஏறி வந்தவர், ஊழலுக்கு அவர்தான் மூலம், குடும்ப அரசியலை அறிமுகப்படுத்தினார், இப்படி எண்ணற்ற பல விமர்சனங்கள், அவதூறுகள். எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலிலே வரிசைப்படுத்துகிற போது எழுத வேண்டியிருக்கும். வேற என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான் வரும். சமூக நீதியை பேசினார் என்று 10வது இடத்திலே 11வது இடத்திலே தான் எழுத வேண்டியிருக்கும். முதலில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது? கருணாநிதி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பிலேயே கட்டமைக்க பெற்ற ஒரு இயக்கம் தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கம். அவரை தேசிய கட்சிகளால் அல்லது பிற சக்திகளால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. கொள்கைகளை பேசுவதை விட கலைஞர் விமர்சனம் தான் அதிகமாக இருக்கும்.
இந்த கட்சியின் பொதுக்கூட்டங்களில் இன்றைய நாள் வரையில் எம்ஜிஆர் இறப்புக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் இறந்ததும் திரண்டிருந்தவர்கள் அண்ணா சாலையில் இருந்த கலைஞரின் சிலையை இடித்தார்கள். அவருடைய சிலையின் மார்பிலே ஒருவன் கடப்பாறையை கொண்டு குத்துகிற காட்சி படமாக இன்றைக்கு வெளியே வந்தது. எம்ஜிஆர் உடல் நலிவால் உயிரிழந்தார் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த தொண்டனின் கோபம் கலைஞருக்கு எதிராக இருந்தது, அவருடைய சிலையை தகர்ப்பதிலே இருந்தது. அந்த அளவுக்கான வெறுப்பு, கலைஞருக்கு எதிரான வெறுப்பு. அப்போது கூட கலைஞர் அந்த தம்பி என் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில் தான் குத்துகிறான், அவனுக்கு என் வாழ்த்துக்கள் என்று தான் சொன்னார். அந்த அளவுக்கான ஒரு சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பதே ஒரு போர்க்குணம் தான். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை இருக்கும், கோழைகளுக்கு உடனே ஆத்திரம்தான் வரும். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறிய போது அவ்வளவுதான், திமுக முடிந்தது கதை. அவர் ஒரு ஹீரோ, கதாநாயகன். அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இனி திமுக தலை நிமிரவே முடியாது என்று அவருடைய கொள்கை பகைவர்கள் கெக்கெலி கொட்டினார்கள். எங்கு திரும்பினாலும் எம்ஜிஆர் 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 என்றுதான் 70களுக்கு பின்னால் இருந்தது. ஆனால் கலைஞர் 13 ஆண்டு காலம் அந்த கட்சியை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்கிற வகையிலே கட்டி காப்பாற்றினார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய போர்க்குணம் வலுவாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அண்ணாவுக்கு பிறகு அவர் ஆட்சியிலே இருந்தபோது அன்றைக்கு அவருடைய ஆட்சியை கலைத்தது மத்தியிலே இருந்த காங்கிரஸ். அப்போது அவருக்கு எதிரான பிரச்சாரங்களில் என்ன சொன்னார்கள்? ஊழல் 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 என்று அன்றைக்கு அரசு தொலைக்காட்சியிலும் அரசு வானொலி பெட்டியிலும் இதே செய்திதான். தமிழ்நாடு முழுக்க கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல் என்று தொடர்ந்து பல மாதங்கள் அவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்து அவர் இனி எழுந்திருக்கவே முடியாது என்கிற அளவுக்கு அவருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் கட்டமைக்கப்பெற்றது. அதை அவரால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் என்று வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. நம்மை போன்றவர்களால் அதையெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது. அது கூட வெளியில் இருந்து வருகிற அழுத்தம். ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து எம்ஜிஆர் வெளியே போகிற போது உடன் இருந்த அவ்வளவு பேரும், நம்பிக்கையோடு இருந்த அவ்வளவு பேரும் வெளியேறினார்கள். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கான அழுத்தத்தை, மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வட்டக்கழகத்தில் நம்மோடு பழகி கொண்டிருப்பவர்கள் திடீரென்று நம்ம விட்டு வெளியேறி போனால் நமக்கு அதுவே ஒரு பதற்றத்தை தரும், கோபத்தை தரும். என்னடா அரசியல் இது என்று ஒரு விரக்தி ஏற்படும். இப்படி துரோகம் செய்து விட்டானே என்று நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் அதை தாங்கிக் கொண்டார் ஜெயலலிதா அம்மையார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் என்னவாக இருந்தது? அவர் பேசிய கொள்கைகள் வரிசைப்படுத்தினால், கொள்கைகளை வரிசைப்படுத்தினால் அதிலே முதலிடம் பெறுவது கருணாநிதி எதிர்ப்பாகத்தான் இருக்கும். அவர் ஒரு நாளும் எம்ஜிஆராவது கலைஞர் என்பார். ஜெயலலிதா அம்மையார் தன் கடைசி மூச்சு வரையில் ஒரு நாள் கூட கலைஞர் என்று சொன்னதில்லை. கருணாநிதி என்றே அவருடைய முகத்துக்கு நேராக விரல் நீட்டி பேசக்கூடிய அளவுக்கான வெறுப்பு அவர்களின் அரசியலில் இழையோடியது, முதன்மையாக இருந்தது, மேலாதிக்கம் செலுத்தியது. ஆக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, அடுத்து ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுக, அவர் சில 10 ஆண்டுகள் அதையே முன்னிறுத்தினார். அதன் பிறகு அதையும் தாக்கு பிடித்து நின்றார். அந்த அம்மையாரையும் எதிர்கொண்டார். அவரை போல எழுத்தாற்றல், பேச்சாற்றல் கொண்ட ஒரு அரசியல் தலைவராக எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் கிடையாது. அவர்கள் சினிமா மூலம் ஒரு கரிஷ்மா, ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு ஈர்ப்பு, மக்களிடையே மிகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு பின்னால் தலைவர்கள் திரண்டார்கள் என்பதை விட மிகச்சிறந்த கதாநாயகர், மிகச்சிறந்த கதாநாயகி என்கிற அடிப்படையில் தான் அவர்களின் பின்னால் மக்கள் திரண்டார்கள். ஆனால் அவர்கள் அதை வைத்து தக்க வைக்க முடியவில்லை. கருணாநிதி எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தியே அவர்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டார்கள். ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இன்றைக்கு எடப்பாடியாரும் அவருடைய அரசியலை, நீங்கள் நாள்தோறும் பேசுகிற அரசியலை பாருங்கள். கொள்கைகளை பேசுவதை விட
திமுக எதிர்ப்பு அல்லது கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அதிலே முதன்மை இடம் பெற்றிருக்கிறது.